சரி, இந்த வேலண்டைன்ஸ் வீக் ஃபுல்லாகவே அந்தந்த ஸ்பெஷல் டேஸ்க்கு அந்தந்த ஸ்பெஷலான கவிதைகள் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து சாக்லேட் டேக்கான என்ன கவிதை அப்படின்றத வந்து நம்ம படிச்சிடலாம். சீனிச் சிற்பம் முந்தன் முன்னே சாக்லேட் கூட கசக்கிறது, உந்தன் சிரிப்பில் வழியும் இனிப்பை அதுவும் வந்து எடுக்கிறது, உன்னை போல் சுவைத்திட வேண்டி வேண்டி விரதம் கூட இருக்கிறது, உன் சர்க்கரை இதழின் சிவப்பை கண்டு தங்கத்தேனும் கூட சிவக்கிறது. சரி, படித்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து சாக்லேட் டேன்றதுனால ஃபுல்லாக அப்படியே இனிப்பாக சாக்லேட்டாக சர்க்கரையாக இப்படி அந்த தேன் சர்க்கரை சீனி இனிப்பு அந்த மாதிரியே அது ஓரியன்டாகவே எடுத்துகிட்டு போயாச்சு. சரி, இப்போ நம்ம பார்த்த இந்த கவிதைக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரி, பேசிக்காக ஒரு ப்ரப்போசல் சாக்லேட் கொடுத்து நம்ம ப்ரப்போஸ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரப்போசல் எப்படி இருக்கும்னா, சீனி சிற்பம் முந்தன் முன்னே சாக்லேட் கூட கசக்கிறது அப்படின்னா, சீனி சிற்பம்ன்றது சீனின்றது முதல்ல சர்க்கரை ஸ்வீட்டு, சரியா? அந்த ஸ்வீட்டில் செஞ்ச சிலை, நீ சிற்பம்னா சிலைன்றது எல்லாருக்குமே தெரியும்ல. அந்த சுகர் ஸ்டாச்சு நீ உனக்கு முன்னாடி எந்த ஒரு ஸ்வீட்டாக இருந்தாலும் அது வந்து உனக்கு அப்புறம்தான். சாக்லேட் கூட கசக்கிறது அப்படிங்கும்போது சாக்லேட் வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு ஐட்டம், அது கூட உனக்கு பக்கத்தில் கசப்பாக தான் இருக்குது, ஏன்னா நீ அவ்வளோ ஸ்வீட்டு அப்படின்ட்டு. உந்தன் சிரிப்பில் வழியும் இனிப்பை அதுவும் வந்து எடுக்கிறது அப்படின்றது, நீ எந்த அளவுக்கு ஸ்வீட்டான ஒரு ஆள் அப்படின்னா, நீ சிரிச்சா கூட ஒரே இனிப்பாக உதிரும். அந்த இனிப்பை வந்து சர்க்கரை கூட வந்து எடுத்துக்கும். எனக்கு வந்து இனிப்பு பத்தலையே, உங்ககிட்டேருந்து கொஞ்சம் சர்க்கரை எடுத்துக்கிறேனே, அந்த மாதிரி எடுத்துக்கும். ஸோ அந்தளவுக்கு நீ ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். அப்படி உன்னை போல் சுவைத்திட வேண்டி வேண்டி விரதம் கூட இருக்கிறது. எப்படின்னா, என்னடா நம்ம தான் இனிப்புன்னு நினச்சிட்டு இருந்தோம், நம்மளை வெஞ்ச ஒருத்தன் வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி இருக்க நீ. ஆனால் நான் வந்து உன்னை மாதிரி இருக்கணும்னு இப்போ ஆசைப்பட்றேன். ஏன்னா நீ ஒரு ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் இல்லை, அதனால் நான் உன்னை மாதிரி இருக்கிறதுக்காக ஆசைப்பட்றேன். அதுக்காக நான் என்ன மாதிரியான தவம் கூட இருப்பேன். லைக் நான் எப்படி வேணால் விரதம் இருப்பேன், எனக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நீ அவ்வளோ ஸ்வீட்டு. உன் சர்க்கரை இதழின் சிவப்பை கண்டு தங்கத்தேனும் கூட சிவக்கிறது. நீ லிப்ஸ்டிக் வச்சுருக்க அந்த அழகை பார்த்து, அப்படி உன் சர்க்கரை இதழின் சிவப்பை கண்டு. நேச்சுரலாக சில பேருக்கு லிப்ஸ் வந்து ரோசி லிப்ஸ், அந்த பிங்க் ரெட் அப்படி இருக்கும். அப்படி இல்லைன்னா லிப்ஸ்டிக் போட்டு இன்னும் அழகாக காமிச்சுக்குவாங்க அவங்களோட லிப்ஸை. அதான், உன் சர்க்கரை இதழின் சிவப்பை கண்டு தங்கத்தேனும் கூட சிவக்கிறது. ஆல்ரெடி தங்கத்தேன் வந்து தக்கன்னு இருக்கும். தேன் தங்கத்தேனுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, தேனோட கலரே அந்த மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒரு மாதிரி நல்ல லைட் வெளிச்சத்தில் அந்த தேனை வச்சு பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி லிக்விட் கோல்டு மாதிரி இருக்கும் அந்த தேன். அந்த தங்கத்தேன் கூட சிவக்கிறது. தேனே ஆல்ரெடி ஒரு ரிச்சான கலர், அந்த தேனுக்கு கூட ப்ளஷ் ஆகுது உன்னை பார்த்து, உன்னோட அந்த ரோஸான லிப்ஸை பார்த்து. அப்படி ஸோ பேசிக்காக வந்து நீ ஒரு சாக்லேட் ஸ்டாச்சு, ஒரு சுகர் ஸ்டாச்சு. நீ வந்து அவ்வளோ ஸ்வீட், பழகிறதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி அவ்வளோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மொத்தமாக ஐஸ் வைக்கிறதுக்கு பதிலாக மொத்தமாக சாக்லேட் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன கவிதை தான் இது. இந்த கவிதை எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை நீங்கள் யாருக்காவது இந்த கவிதை டெடிகேட் பண்ண தொண்டையில் கிச்சு. சரி, அதான் இந்த கவிதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் யாருக்காவது இந்த கவிதையை டெடிகேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு என்ன உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் கவிதைகள் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அல்லது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எதுவாக இருந்தாலும் எழுதி தரேன். இப்போதைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.